நாள் தேவன் ஆராதனை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக வந்து கொடுக்க பிள்ளைகள் எல்லாம் துரிதமாக சேர்ந்து என் தேவாதி தேவன் இந்த ஆராதனை நடத்தி கொடுக்க முடியாது. அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம், ஆண்டவரே நீங்க எங்களோட இந்த நாளை இடைபடுங்கப்பா. ஒரு மனிதனை பார்க்கும்படியாக, ஒரு மனிதனுடைய வார்த்தை கேட்கும்படியாக நாம் வரலப்பா. நீங்க எங்களோட இடைபடுங்க ஆவியானவரே. என் பரிசுத்த தேவனே உமக்கு நன்றின்னு சொல்லி ஆவியானவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிறோமா வாரும் தூய பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ உம் வல்லமையாய் என்னை நினைத்து என் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசனத்தை நாமத்துக்கு மகிமைக்கு ஏதுவாக இந்த ஆராதனை தேவன் நடத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். Jesus, thank you Lord, thank you Master. நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடு ஸ்தோத்திக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, உமக்கு நன்றி இயேசுப்பா. எங்கள் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய தூய பிரசன்னத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அப்பா மே ஸ்தோத்திக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் உங்களை காத்துக் கொண்டீரே உமக்கு நன்றி இயேசுப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் எங்களோட கூட இருந்து எங்களுடைய பிரயாணங்கள்ல, எங்களுடைய கையின் பிரயாசங்கள்ல எல்லாவற்றிலும் எங்களோட கூட இருந்தீங்க அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அருமையான அப்பா கூடுகை உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உங்களுடைய பிரசனம் எங்களோட கூட இருந்து வல்லெடுத்தபடியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த இடம் முழுவதிலும் நாங்கள் இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வளாகம் முழுவதும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுப்பா. எந்த தடைகளும் வராதபடிக்கு என் தேவன் நீர் ஆளுகை செய்யும்படியாக, சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் ஆளுகை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட வாஞ்சியுள்ள எல்லாரையும் சீக்கிரமாய் துரிதமாய் கூட்டிக் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சிரசுந்தர் உள்ளம் கால்வரை ஒவ்வொரு அவயவங்களையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சிந்தனையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பாட போகிற பாடல்கள், ஆராதனை வேளைகள், தியானிக்கிற வசனங்கள், ஜெபிக்கும் ஜெப நேரங்கள் எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீங்க எங்களோட கூர்ந்து நீங்க எங்களை வழிநடத்துங்க உடைய சமூகத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எந்த வகையிலும் சத்துரு உள்ள நுழைய முடியாதபடிக்கு சகல எல்லைகளை நீர் வேலி அடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்க வழி நடத்துங்கப்பா. இந்த கிருபையின் மறைவில்களை மறைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் இரண்டாவது பாடலாக என் தேவையை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே ஆராதிப்பேன். இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடலாம்.
ரட்சக பெரியவரே, என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலை பார்க்கிலும் என் ரட்சக பெரியவரே. ஆராதிப்பே உம்மை, ஆராதிப்பே உம்மை, ஆராதிப்பே என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பே உம்மை, ஆராதிப்பே உம்மை, ஆராதிப்பே என் வாழ்நாளெல்லாம். தண்ணீரை ரசமாக மாற்றி என் பெருமையை நிறைவாக்கி நீரே, வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. தண்ணீரை ரசமாக மாற்றி என் பெருமையை நிறைவாக்கி நீரே, வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. ஆராதிப்பே உம்மை, ஆராதிப்பே உம்மை, ஆராதிப்பே என் வாழ்நாளெல்லாம். சொல்லுமா, உம்மை ஆராதிப்பே உம்மை, ஆராதிப்பே உம்மை, ஆராதிப்பே என் வாழ்நாளெல்லாம். எதிரான சூழ்ச்சியை உடைத்தே என் எதிரியை மேற்கொண்டீரே, நான் தலை குனிந்த இடத்தில் எல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. எதிரான சூழ்ச்சியை உடைத்தே என் எதிரியை மேற்கொண்டீரே, நான் தலை குனிந்த இடத்தில் எல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. ஆராதிப்பே உம்மை, ஆராதிப்பே உம்மை, ஆராதிப்பே என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பே உம்மை, ஆராதிப்பே உம்மை, ஆராதிப்பே என் வாழ்நாளெல்லாம். கோணலை நேராக மாற்றி பள்ளத்தை மேடாக்கி நீரே, திறக்காத கதவுகள் எல்லாம் உம் கிருபையால் திறந்திட்டதே. கோடான நேராக மாற்றி பள்ளத்தை மேடாக்கி நீரே, திறக்காத கதவுகள் எல்லாம் உம் கிருபையால் திறந்திட்டதே. ஆராதிப்பே உம்மை, ஆராதிப்பே உம்மை, ஆராதிப்பே என் வாழ்நாளெல்லாம் உம்மை, உம்மை, ஆராதிப்பே உம்மை, ஆராதிப்பே உம்மை, ஆராதிப்பே என் வாழ்நாளெல்லாம் உம்மை, உம்மை, ஆராதிப்பே உம்மை, ஆராதிப்பே உம்மை, ஆராதிப்பே என் வாழ்நாளெல்லாம். என் தேவையை காட்டிலும் விசுவாசம் சொல்லுமா, என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் ரட்சக பெரியவரே, என் தேவையை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலை பார்க்கிலும் என் ரட்சக பெரியவரே. ஆராதிப்பே உம்மை, ஆராதிப்பே உம்மை, ஆராதிப்பே என் வாழ்நாளெல்லாம். உண்மையாய் சொல்லுமா, உம்மை
நாளெல்லாம் அவர் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஏன்னா இதெல்லாம் ஒரு ப்ராக்டிஸ் தான் நம்மளுக்கு. அங்கே போகும்போது நாம் எல்லாருமே என்ன தான் பண்ண போகிறோம்? அவரை ஆராதிச்சுட்டு தான் இருக்க போகிறோம். ஆனால் நாம் என்ன யோசிக்கிறோம்? சில நேரம் ஆண்டவர் நினைக்கிறதே இல்லையா, என்னை மறந்துட்டாரோ, என்னை நினைக்காம போயிட்டாரோன்னு நினைக்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதனால தான் இந்த முதல் பாடல் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல உன்னை காப்பேன். இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். மரம்
அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. எழுதுகின்ற படம், உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே காலங்காலே மரமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே காலங்காலே மரமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. அருகில் யாவையும் துடைத்திடுவே, உன் கண்ணீர் யாவையும் துடைத்திடுவே, உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவே, உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே, நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் உண்மையாய் செவித்திடுவாய், ஆவியில் உண்மையாய் செவித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்றே, தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, நம்மளை விட்டு விலகாத தேவன், நம்மளை கைவிடாத தேவன் சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களை விட்டு விலகாத தேவன் நீங்க தான், எங்களை கைவிடாத கண்மலை நாயகன், நம்மளை பாதுகாக்கிற தேவன், நம்மளை வழி நடத்துகிற தேவன். இந்த உலகத்தில் எல்லாம் வழி காட்ட முடியும். எப்போ தெரியுமா? வழி இருக்கும் போது தான் அவர்கள் வழி காட்ட முடியும். ஆனால் பாதை இல்லாத இடத்துல, வழியே இல்லாத இடத்துல ஒருவர் பாதை காட்ட முடியும் என்று சொன்னார் அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அந்த இயேசப்பாட்டை அதனால தான் வேதம் சொல்கிறது, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் சொன்னதே. இந்த உலகத்தில் எல்லா விதமான காரியத்தை காட்டிலும் என் தேவனுக்காக நிற்கும்போது, என் தேவனுக்காக காத்திருக்கும் போது அவர் மறவாத தேவன், அவர் நம்மளை மறக்காத தேவன். அதனால தான் இந்த மாதிரி பாடல் சொல்லப்பட்டிருக்கிறது, மறவா இயேசு மறவா, ஒரு இமை பொழுதிலும் மறவா
இயேசு மறவார் அந்த பாடலை, இந்த 3வது பாடலை பாடும். அபிஷேகம் செய்தவர் மறவார், அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மகிமையின் தேவன் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார். ஒரு இமை பொழுதிலும் அவர் மறவார். இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். வாக்கு தத்தம் தந்தவர் மறவார். வழிகாட்டி நடத்திட மறவார். வாக்கு தத்தம் தந்தவர் மறவார். வழிகாட்டி நடத்திட மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். தம் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். மறவார் இயேசு மறவார். உடைமை பொழுதிலும் மறவார். இயேசு மறவார். உருவாக்கிய இயேசு மறவார். மறவார் மறவார் இயேசு மறவார். ஒரு இமை பொழுதிலும் மறவார். இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த சாயங்கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உருவாக்கின தெய்வம், எங்களை பாதுகாத்த தேவன், எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிற தேவனே, எங்களை மறவாத தேவனே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கிற தேவன் எங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்ற வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லைன்னு சொன்ன தேவன் அப்பா, இதுவரைக்கும் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்க எங்கள் தேவாதி தேவனே, எங்கள் ராஜாதி ராஜாவே, உமக்கு நன்றி அப்பா.
சகலவற்றுக்கும் போதுமான தேவன், எங்களை மறக்காத, எங்களை விட்டு விலகாத நாயகர், எங்களை கைவிடாத தேவனே, உமக்கு நன்றி. இதனால் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம்ப்பா. இந்த பிள்ளைகள் தன்னுடைய வேலைகள்லாம் முடித்து ஓய்வு எடுக்க வேண்டிய நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படியான கிருபையை கொடுத்தீங்களாப்பா. இந்த பிள்ளைகளை இன்று இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் சொன்ன அந்த வார்த்தையின்படி உபாகம் 1:11 படி இந்த பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் கையில் செய்கிற எல்லா காரியத்திலையும் என் தேவனுடைய கரம் இந்த பிள்ளைகளோடு இந்த வழி நடத்தட்டும் அப்பா. இந்த பிள்ளைகள் உமக்காக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு சேவையும் நீங்கள் அறிந்து, இவர்கள் ஆற்றை ஜெபிக்கும் போதும் பணி செய்யும் போதும் ஒரு அற்புதத்தை காணத்தக்கதாக, ஒரு மேன்மையை இந்த வாழ்க்கையில் காணத்தக்கதான கிருபையை தாங்க. இந்த ஆராதனைக்கு ஜெபித்த, கொடுத்த, உழைத்த, தாங்கின ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பங்களையும் ஆசீர்வதி. விசேஷமாக அருமையான எங்களுடைய சிஸ்டர் ரேச்சலுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய கையிட்டு செய்கிற ஒவ்வொரு பிஸ்னஸையும் ஆசீர்வதிங்க. இதனால் கூட பலவீனமாக இருக்க எங்களுடைய பிள்ளைக்காக செபிக்கிறோம். பலத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க. நீர் எங்களோடு இடைப்படுங்க. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்க பேசுங்க. மீதியான நேரத்தை உடைய கரத்தில் ஒப்புக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் யாரும் அமரலாமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த நாளில் கூட தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாள் உங்களோடு இடைப்படுவாராக. ஹல்லேலூயா. விசேஷமாக இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். நாம் எடுத்து வாசிப்போம் ஏசாயாவின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். 49ஆம் அதிகாரம் ஏசாயாவின் புஸ்தகம் 856வது பக்கத்தில் உண்டு. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நாம் வாசிப்போம். தன் கற்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், என் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஹல்லேலூயா. மைக்கில் ஏன் படிக்கணும்னா, இங்கே ரெக்கார்டிங் ஆகுது. இந்த வார்த்தையை அநேகர் ஒருவேளை லைவில் கேட்கலாம். நாளைக்கு இதை லைவில் போடுவோம். அதனால் மைக்கில் வாசிக்க முடிந்தவர்கள் நீங்கள் வாசிக்கும்படியாக தேவனுக்காக வாசிக்கிறீங்க. எத்தனையோ பேர் செய்தி வாசிக்கிறாங்க, எதையோ வாசிக்கிறாங்க. நாம் எதை வாசிக்கிறோம்? தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறோம். அதுக்கு நீங்களாம் கொடுத்து வச்சவங்க எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்போ இதை வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவன் இந்த நாளில் கிருபையை கொடுத்துருக்காரு என்று சொன்னால் அந்த கிருபை எண்ணி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. இதுக்கெல்லாம் கவலையே படாதீங்க. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இங்கே நாம் வாசித்தோம். முதலாவது என்ன வாசித்தோம் என்று சொன்னால், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்றார்? எதற்காக இந்த வார்த்தை இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஒருவேளை இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருக்கலாம், எத்தனையோ தேவனை அறிந்த பிறகு தேவனை அறியாமல் இருக்கிற பிள்ளைங்கள் இருக்கலாம். ஆனால் ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இந்த 49:16 வசனத்திலே பிற்பகுதி போடப்பட்டிருக்கிறது, என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்துள்ளேன் என்று சொல்லி. அப்படின்னா என்ன தெரியுமா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பச்சை குத்திப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எகிப்து தேசத்தினுடைய தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்களாம், தங்களுடைய பிள்ளைகளை கையில் பச்சை குத்திப்பாங்களாம். ஏன் தெரியுமா? ஒரு பிள்ளை 2 பிள்ளை கிடையாது, அவங்களுக்கு வரிசையாக பிள்ளை பெற்றுக்கொண்டே போவாங்களாம். அவங்களுக்கே தெரியாதான் எத்தனை பிள்ளையை பெற்றோன்னு தெரியும். அதனால் பிள்ளைகளுடைய பெயர்களை ஞாபகம் வைக்கிறதுக்காக எந்த பிள்ளை பிறகுது எந்த பிள்ளைக்கு அந்த பேர் வைக்கிறாங்களோ அதை கையில் பச்சை குத்திப்பாங்களாம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, உங்கள் எல்லாருடைய பேர், அங்கே எகிப்து தேசத்தின் மக்கள் ஒருவேளை ஒரு 100 பிள்ளைங்களை கூட பெற்றிருக்கலாம். ஆனால் இவ்வளோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது எங்கள் இயேசுவை நான் மறந்துடுவாரோ
என்ன நினைக்காம போயிடுவாரோ அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் யார் நினைக்கிறாங்களோ யார் நினைக்கலையோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்கள் மேல் நினைவாக இருக்கிற தேவன் அவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் மறந்து தூங்குற தேவன் அல்ல. அதற்கு ஒரு தீர்க்கதரிசி சொன்னார், சீக்கிரம் எழுப்புங்க, ஏன்னா அவன் ஒருவேளை தூங்கிட்டு இருப்பான். சத்தமாக உரத்த சத்தமாக கூப்பிடுங்க, ஏன்னா அவர் ரொம்ப அயந்திர நித்திரையாக இருப்பார், இல்லாட்டினா அலுவல்னால எங்கேயாவது போயிருப்பாருன்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுவார். நம்முடைய தேவன் கூப்பிடுற காக்கை குஞ்சுக்கும் செவி கொடுக்கிற தேவனா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இங்கே நாம் வாசிக்கிறோம், முதலாவது தேவன் நம்மளை மறக்கவே மாட்டார். அதில் உறுதி இருக்கா? என்னை மறக்க மாட்டார் சொல்கிறவங்க ஆமேன் சொல்லாமே. ஆமேன். நம்மளை மறக்காத தேவன் ஏன் தெரியுமா? ஏசாயா புஸ்தகத்தில் 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நீங்கள் வாசிப்பீங்க என்று சொன்னால், ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்கள் மலை போல நம்பி இருக்கிற சில மனிதர்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் வேலையாக கூட இருக்கலாம், இல்லை நீங்கள் சேர்த்து வச்சுருக்க உங்கள் பேங்க் பேலன்ஸ் கூட இருக்கலாம், இல்லை இந்த சரீரமாக கூட இருக்கலாம். என் சரீரத்தை நம்பி தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம். இந்த சரீரத்தை காட்டிலும் நீங்கள் எதையும் சரி, மனிதர்களோ இந்த சரீரத்தையோ இல்லை உங்களுடைய பேங்க் பேலன்ஸையோ இல்லை ஏதாவது ஒரு மனிதரை ரொம்ப அதிகமாக இவர்கள் தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவர்கள் நினைத்திருக்கிற மனிதர்கள் ஒருவேளை விலகி போயிடலாம். அவங்க ஒரு பர்வதம் போல ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கலாம், அவங்க கூட உங்களை மறந்து போயிடலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் சொல்கிறாரு, அவர் உங்கள் மேலே வச்சிருக்க கிரேஸ், அதுதான் கிருபை. கிருபைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மனிதனுடைய சக்தியினால், ஆற்றலினால், ஏன் நம்முடைய திறமையினால் கூட முடியாத ஒரு காரியத்தை தேவன் செய்கிறாரு பாருங்க, அதுதான் கிருபை. ஹல்லேலூயா. நாம் நினைக்காத நேரத்தில் தேவன் உதவி செய்கிறார் பாருங்க, அதுதான் கிருபை. அது சொல்கிறாரு, என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் நிலை பெயராமலும், அதாவது இன்னைக்கு நிலைத்திருக்கும், நாளைக்கு நிலை இல்லாமல் போக புல்ல போல இருக்காது, நிலை இல்லாமல் போகாது என்று சொல்லி, நிலை பெயராமலும் போகாது என்று சொல்லி உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் உலகத்தில் யார் நினச்சிருக்காரோ இல்லையோ, வேதவசனம் சொல்லுகிற 115ஆம் சங்கீதத்தில் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 115ஆம் 743 பேஜ் நம்பரில் இருக்குது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. போதும். யாரை நினைச்சிருக்காரா? யாரை நினைச்சிருக்காருங்க? ஃபர்ஸ்ட் கர்த்தர் நம்மைனா உங்களையும் என்னையும் சேர்த்து நினச்சிருக்கார். நீங்கள் எத்தனை பேர் உங்கள் பக்கத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களையும் சேர்த்து நினச்சிருக்கார். நாம் ஒரு யோசிக்கலாம், என்னை நினைக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னா, இப்போ புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வேதத்தில் நீங்கள் படிக்கும்போது உங்களை மாத்திரம் இல்லை, உங்களை சார்ந்திருக்கிறவர்கள், இங்கே இருக்கிற எல்லாரையும் நம்மை நினைத்திருக்கிற தேவன் சொல்கிறாரு. நினச்சி மட்டும் விட்டுற மாட்டாராம், அவர் என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வதிக்கிற தேவன். ஆசீர்வாதம் பணம் தான் நினைக்காதீங்க. நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், எங்கள் சபையில் சொல்லுவேன், நான் எங்கெல்லாம் போகிறோன்னு சொல்லுவேன், இந்த உலகத்தில் பெரிய ஆசீர்வாதம் சமாதானம். ஹல்லேலூயா. எங்கேயா சமாதானத்தை காசு கொடுத்து வாங்க முடியுமா? பேர் வேணால் சமாதானம் வைக்கலாம், அவங்கள வேணால் காசு கொடுத்து வாங்கலாம். சமாதானத்தை வாங்கவே முடியாது. தூக்கத்தை வாங்க முடியுமா? நல்ல லேட்டக்ஸ்னு ஒரு பெட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் ஒருவேளை பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது. லேட்டக்ஸ் பெட்டு நீங்கள் படுத்திங்கன்னா 2 சைடு பஞ்சு மட்டும் மேலே போய் நீங்கள் நடுவில் இருப்பீங்க. அவ்வளோ சுகமான பெட்டு. ஒரே ஒரு சிங்கிள் பெட்டு வாங்கினீங்கன்னா அதே லட்சக்கணக்கில் கொடுக்கணும். லேட்டக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, அவ்வளோ காஸ்ட்லியான பெட்டை வாங்கலாம்.
எந்த மனுஷன் வேணால் அதில் படுக்கலாம், ஆனால் அதில் படுத்தா தூக்க கொடுக்கறது யார்? கர்த்தர் தமக்கு பிரியமானவருக்கு நித்திரை அளிக்கிறார். எங்கள் சபையில் சொல்லுவாங்க, பாஸ்டர் ரொம்ப நேரம் பேசினா எங்கள் கணவர் தூங்கிடுறார். நான் சொல்லுவேன், கர்த்தர் தமக்கு பிரியமானவருக்கு நித்திரை அளிக்கிறார் சிஸ்டர். வீட்டில் தான் தூங்க முடியலனால இங்கே வந்து தூங்குறார், தூங்கட்டும்னு சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி அவர் வந்து என்னுடைய பிரசத்தையும் கேட்குறாரு. ஏன் சொல்கிறேன்னா, தூக்கத்தை கொடுக்குறதும் தேவன் தான். அது மாத்திரம் கிடையாது, நீங்களாம் வேலை செய்கிறீங்க, அந்த இடத்துல சுகத்தை யாராவது பணத்தில் வாங்க முடியுதா? எவ்வளோ கோடீஸ்வரங்களாக இருந்தாங்க, ஒரு பெரிய மருத்துவமனையில் வைத்திருந்தாங்க, காப்பாற்ற முடிஞ்சுதா? முடியல. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ சுகம் என்பது ஒரு ஆசீர்வாதம். பணத்தினால் வாங்க முடியாத சமாதான ஆசீர்வாதம், பணத்தினால் வாங்க முடியாத தூக்கம் ஒரு ஆசீர்வாதம், பணத்தினால் வாங்க முடியாது நமக்கு சுகம். நான்காவது, பணத்தினால் வாங்க முடியாது நம்முடைய குடும்பத்தோடு வாழ்வது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்துக்கு வேண்டிய தேவையை சந்திக்கிற தேவன் தான் உங்கள் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணர். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, நான் உன்னை மறக்கலைங்க, நம்ம நினச்சிருக்கிறாரு நம்மை ஆசீர்வாதமாக நடத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன செய்யணும்? உலக மனிதரை போல ஐயோ என்னையும் மறந்துட்டாரே, அவங்கள போல தானே நானும் இருக்கிறேன் சொல்லாதீங்க. என்ன சாட்சியாக எடுத்துக்கோங்க. ஒன்றுமில்லாத நாங்கள், எங்களுடைய வீடு வந்து சாணி மொழுகிட தரை தான் எங்கள் வீடு. ஆனால் எங்கள் அப்பா சொல்லுவார், எதுக்கு எடுத்தாலும் ஜெபம் பண்ண சொல்வார். ஜெபிச்சா ஏசப்பா கொடுப்பார். இதுதான் என்னுடைய சின்ன வயசில் எனக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த ஒரே ஒரு மந்திரம். நீ ஜெபிச்சா உனக்கு கிடைக்கும். வேற நீ வந்து இவங்ககிட்ட போய் நின்றா கிடைக்கும், அவங்கள போய் கேளு, அப்படிலாம் எங்கள் வீட்டில் யாருக்கும் சொல்லி கொடுத்ததில்லை. நீ ஜெபிச்சு பாரு, என் தேவன் உனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். அப்பா கூட கொடுக்க முடியாது, நான் என் பிள்ளைங்களுக்கு அதான் இன்றைக்கி சொல்லி வளர்க்குறேன். இந்த டேடினால் கூட கொடுக்க முடியாது, ஆனால் பரலோக டேடி எதை நினச்சா கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு வேண்டிய நேரத்தில் மனிதர்கள் கரெக்டான நேரத்தில் ஒரு வேளை ஹெல்ப் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் நேர்த்தியான நேரத்தில் ஹெல்ப் பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்போ மறக்காத தேவன் சொல்கிறாரு, நம்ம நினைக்கிறது மாத்திரம் இல்லை, உங்களை ஆசீர்வாதமாக நடத்துவார். ஹல்லேலூயா. இங்கே நாம் வாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஆண்டவர்கிட்ட நாம் வந்து இதுவரைக்கும் பிரியலாம் சில நேரம் நடந்திருக்கலாம், அதனால் ஆண்டவர் வந்து மறக்க மாட்டார், அதையும் ஞாபகம் வச்சுருப்பார். ஆனால் நீங்கள் உண்மையாய் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரோ அதை மறந்து சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு வரோம், முதுகு பின்னாடி போட்டு வரோம். யாராவது முதுகு பின்னாடி இருக்கிறத பார்க்க முடியுமா? முடியாது. ஒருவேளை கரண்டியில் பார்க்கலாம், ஆனால் ஃபுல்லாக பார்க்க முடியாது. நம்முடைய ஒரிஜினல் கண், அதாவது சுய கண்ணால் நம்ம முதுகை பார்க்க முடியுமா? முடியாது. கண்ணாடியில் ஒரு வேளை பார்க்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும், நான் கூட வந்து ரொம்ப நீதிமானம் கிடையாது, நானும் ஒரு தவறு செஞ்சுருக்கலாம், ஆனால் நான் உண்மையாய் தேவன்கிட்ட போய் ஒப்பு கொடுக்கும்போது, உண்மையாய் தேவன்கிட்ட வந்து அறிக்கை இடும்போது தேவன் என்ன பண்ணுவாரா, அந்த அறிக்கையினால் என்ன பண்ணுவார், நம்மளை பலப்படுத்துவாராம், நமக்கு சுகத்தை கொடுப்பாராம், நம்மளுக்கு பலத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். இந்த உலகத்தில் நாம் வந்து வேதத்தில் படிச்சிருக்கோம், கெட்ட குமாரன் அவருக்கு ஒரு பேர். இதே மாதிரி தான் வேதத்தில் அநேக பிள்ளைகள் இருக்காங்க. ஆனால் இந்த கெட்ட குமாரன் குறித்து ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஊழியக்காரர் இப்படியாக எழுதி வைத்திருந்தார். அந்த மகன் வந்து தகப்பனுக்கு விரோதமாக தப்பு செஞ்சிட்டான். அவன் ஆசையை வாங்கிட்டு போய் தவறான இடத்துல செலவு பண்ணான். ஆனால் திரும்பி வரும்போது அந்த தகப்பன்ட்ட ஒரு இப்போ இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியில் அந்த தகப்பன் வந்து, நீங்கள் உண்மையிலே என்னை மன்னிச்சிட்டிங்கன்னா எனக்கு நான் வீட்டுக்கு ட்ரெயினில் வரும்போது எனக்கு எப்படியாவது ஒரே ஒரு ஃப்ளாக் கட்டி வைக்கணும், ஒயிட் கலர் ஃப்ளாக். எப்படி கேட்டானா, எஸ் அப்பா நான் வரேன், நீங்கள் உண்மையே நான் மன்னிச்சிட்டிங்கன்னு சொன்னால் நம்ம வீட்டு வழியாக ட்ரெயின் கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஸ்டேஷன் போய் நிற்கணும். அந்த ஸ்டேஷன் நிற்கும் போது நான் வந்து நம்ம வீட்டில் இருக்க பெரிய ட்ரீயை பார்ப்பேன், அந்த மரத்தில் ஒரு ஒயிட் ஃப்ளாக் இருந்ததுன்னா நான் வந்து நினச்சிப்பேன், நீங்கள் உண்மையாகவே என்னை மன்னிச்சிட்டிங்கன்னு நினச்சி என்ன பண்ணுவேன், நான் வீட்டுக்கு வருவேன்னு சொன்னாராம். ஆனால் அந்த மகன் ட்ரெயினில் வரும்போது பார்க்குறாராம், அந்த ட்ரீ முழுவதும் ஒயிட் கலர் ஃப்ளாகாக குத்தி வச்சிருக்காராம். இதுதான் நம்முடைய தேவங்க. ஹல்லேலூயா. நாம் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று செஞ்சால், ஒன்றே ஒன்று கட்டி வச்சா எனக்கு போதும், இது ஒன்று செய்தால் போதும் நாம் நினைக்கிறோம். ஆனால் தேவன் அப்படி, நம்முடைய நினைவெல்லாம் சின்ன நினைவு. ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் தான் இருக்கிறோம், சின்ன மனிதர்கள், சின்ன புத்தி, சின்ன அறிவு. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் படைத்த தேவன், ஞானமாக படைத்திருக்கிற தேவன், நம்முடைய நினைவுகளுக்கு அப்பாற்பட்ட தேவன். சொல்கிறாரு,
உன்னை மறக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? உன்னை நினைச்சிருக்கிற உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்லை, அந்த வசனத்துடைய பின்பகுதி சொல்லுகிறாரு, இதோ உன் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது. அப்போ மதில்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதத்தை எடுத்து வாசித்தீங்கன்னு சொன்னால், ஏசாயன் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. ஏசாயன் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இனி கொடுமை உன் தேசத்திலும், இனி கொடுமை உன் தேசத்திலும், அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. மதில்களை உன் மதில்களை ரட்சிப்பு என்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது மதில்கள் தெரியுமா? ஒரு விடுதலை, ரட்சிப்புன்னு சொன்னா நமக்கு ஒரு விடுதலை தேவன் கொடுக்க முடியும். உங்க மதில்கள் எப்பொழுது அவர் முன்பாக இருக்கிறதா. நீங்க ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒன்று வீணா போகலைங்க. நம்ம யோசிக்கிறோம், நான் ஜெபிக்கிறது ஆண்டவர் கேட்குறாரா? இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், யாராவது நான் டெய்லி சாப்பிட்றாலும் எனக்கு எதாவது பிரோஜனம் இருக்கா? நான் அப்படியே தான் இருக்கிறேன். ஒரு சில நாட்கள் தான் எனக்கு கொஞ்சம் பலம் கிடைக்குது, அதனால் யாராவது சாப்பிடாமல் இருப்பீங்களா? கண்டிப்பாக சாப்பிடுவோம்ல. பசி எடுத்தால் கண்டிப்பாக சாப்பிடுவோம். இன்னும் கொஞ்சம் ஏதாவது நல்ல பதார்த்தங்கள் இருந்தால் சாப்பிட்ட பிற்பாடு அதையும் சாப்பிடுவோம். இதே போல் தாங்க நம்ம சாப்பிட்ற உணவு கணக்கே வைத்து கொள்ள முடியாது. எத்தனை கோழி சாப்பிட்றோம் எனக்கே தெரியாது, எத்தனை ஆடு உள்ளே போயிருக்குன்னு தெரியாது. ஆனால் சைஸ் இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் தேவன் சாப்பிட்டதுக்கு பலன் கொடுத்துருக்கிறாரு. இதே போல தான் நீங்கள் எவ்வளோக்கு ஜெபிக்கிறீங்களோ உங்கள் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு முன்பாக அந்த ஜெபம் இருக்குமா? ஹல்லேலூயா. நீங்கள் யோசிக்கலாம், இவ்வளோ நாள் நான் ஜெபிக்கிறேனே. ஆபிரகாம் எத்தனை நாள் தெரியுமா ஜெபிச்சாரு? ஒரு நாள் 2 நாள் ஜெபிக்கல, 25 இயர்ஸ் ஜெபிச்சிருக்காரு. யாராவது இங்கே 25 இயர்ஸ் ஜெபிக்கிறீங்களா? ஒரே காரியத்துக்கு ஜெபிக்கிறது கிடையாது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எதற்கு? நீங்கள் ஒரு காரியம் பெற்றுக்கொள்ளணும்னா அந்த காரியத்துக்கு இடைவிடாமல் ஜெபிக்கணும். நாம் என்ன பண்ணுறோம்? இன்றைக்கி ஆண்டவரே இந்த பெண்ணு தாங்க, இது எப்படியாவது இந்த நல்ல ரெனால்ட்ஸ் பென் நல்லா இருக்கு. நாளைக்கு யாராவது கையில் வச்சுருக்கும் போது, இந்த பைலட் பென் சூப்பராக இருக்குது, என்ன பண்ணிடுறோம்? தாவிடுறோம். இந்த ஜெபத்துலேருந்து 5 ஜெபத்துக்கு இந்த ஜெபம் என்ன ஆயிடுச்சு? இடை விட்டு போச்சு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இடைவிடாமல. நாம் யோசிக்கிறோம், ஒருவேளை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தால் உங்கள் வேலை யார் செய்வா? ஜெபிக்க வேண்டியதுதான். ஆனால் எதற்கு ஜெபிக்கணும்னா, நாம் ஏதாவது ஒரு காரியத்துக்கு நிர்ணயம் பண்ணிட்டா, ஐயோ ஆண்டவர் இன்னும் பதில் கொடுக்கலன்னா பதில் கொடுப்பார். ஆண்டவர்கிட்ட 2 விதமான பதில் உண்டு. என்ன தெரியுமா? எஸ்ஸும் ஒரு பதில் தான், நோவும் ஒரு பதில் தான். ஆனால் இன்றைக்கி 3வது பதில் ஒரு வெயிட் சொல்ல போகிறேன். அது என்ன தெரியுமா? காத்திரு. வெயிட்டும் ஒரு பதில் தாங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு நேரம் உண்டு. எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுத்தாதான் நீங்கள் அதை ஒழுங்காக பத்திரமா பாதுகாப்பீங்க. உங்களுக்கு அதை குறித்து அக்கறை இருக்கும். அதன் மேலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓ, இதை நான் ரொம்ப நாள் ஜெபிச்சேன், என் தேவன் எனக்கு கொடுத்தார் நீங்கள் சொல்வீங்க. ஹல்லேலூயா. அப்போ முதலாவது ரட்சிப்பு, 2வது நீங்கள் துதிக்கிற பிள்ளையாய் மாறணும். நாம் என்ன பண்ணுறோம்? உலக மனிதர்களை போல சில நேரம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கலை, இல்லை நம்மளுக்கு பலவீனம் ஆயிடுச்சுன்னா முதலாவது நம்ம செய்கிற என்ன காரியமா? துதிக்க மாட்டோம், ஜெபிக்க மாட்டோம். உங்களுடைய பலவீனமானது ஒரு ஜுரமோ ஒரு தலைவலியோ தான் நீங்கள் ஜெபிப்பீங்களா? யோசிச்சு பாருங்கள். ஜெபிக்க மாட்டோம், துதிக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் மதில்கள் அவர் முன்பாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளையாக இருக்கணும். துதிக்கிற பிள்ளையாக இருக்கும்போது தேவன் என்ன பண்ணுவாராம்? உங்களுடைய எல்லா காரியத்தையும் நிறைவேற்றி முடிப்பார். இப்பொழுது நான் 3 காரியங்களை சொல்லி நான் முடிக்க பிரயாசப்படுகிறேன். முதலாவது, ஆண்டவர் யாரை நினைத்திருக்கிறார்? 3 பேரை ரொம்ப அதிகமாக நினைக்கிறார். நிறைய இருக்கு யாரெல்லாம் நினைக்கிறாரு சொல்லி 3 காரியங்களை மாத்திரம் இதனால் உங்களோட சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? யோபு போல இருக்கணும்னு நினச்சி யோபோட வாழ்க்கையை மறந்து கூட போயிடலாம். நீங்கள் அதை அடுத்து வாசிக்கும் போது யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் எடுத்து வாசித்தீங்கன்னு சொன்னால், யோபு 19ஆம் அதிகாரம் 14லேருந்து 18 வசனங்கள்.
போனார்கள். என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன். நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடுக்கிறது இல்ல. வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதா இருக்குது. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டது. என் கற்பத்தின் பிள்ளைகளுக்காக நான் பரிதபிக்கிறேன். சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். ஆனா இவர் யாருன்னா ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவான். ஊத்ஸ் தேசத்துல இவனை போல ஒரு நல்ல பணக்காரன் வசதியானவன் யாருமே கிடையாது. ஆனால் இந்த உலகத்தின் அதிபதி ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு வந்தாங்க. நீங்கள் இதெல்லாம் ஆசை வச்சுருக்கீங்கள, அதனால தான் அவன் இன்னும் துதிச்சிட்டே இருக்கிறான்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் சாத்தானுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாரு. அப்போது இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறான், என் பிள்ளைங்க கூட எனக்கு மதிக்கிறது இல்லை, என் சுவாசத்தை கூட என் மனைவி அவளுக்கு ரொம்ப வேற்றுமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோபு சொல்கிறான். ஆனால் இதெல்லாம் பொறுமையாக இருந்து அவனுடைய எண்ட் பார்த்தீங்கன்னா என்ன ஆசீர்வாதம்னா, கடைசி நீங்கள் எடுத்து வாசிக்கும் போது யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 10ஆம் வசனம், யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தான். ஜெபம் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினான். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தறினார். ஹல்லேலூயா. இதில் நான் என் பைபிளில் குறித்து வச்சுருக்கேன். எத்தனை ஆடு இருந்தது, இங்கே எத்தனை ஆடு இருக்குது, எத்தனை மாடு இருந்தது, எத்தனை குதிரை இருந்தது, எத்தனை கோவேறு கழுதைகள் இருந்தது, எல்லாம் சொல்லி நான் குறித்து வச்சுருக்கேன். எல்லாமே கரெக்டாக பார்த்தீங்கன்னா டபுளாக இருக்குது. 1-2 இல்லைங்க, அதில் ஒன்று நீங்கள் 12ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா, அவனை ஆசீர்வதித்து 16,000 ஆடுகள், 6,000 ஒட்டகங்கள், 1000 கழுதைகள் அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு அதிகாரத்தில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே டபுள் போர்ஷன் கொடுத்துருக்காரு. ஆனால் ஒன்று மட்டும்தான் டபுளாக கொடுக்கல. குழந்தைகள் மாத்திரம் இல்லை, அவன் மனைவி மட்டும்தான் ஒன்று. அதே மனைவி. ஏன் தெரியுமா? அது இருந்தால் என்ன சொல்லுவாங்க ஊரில் இருக்கிற, பரவாயில்ல ஆண்டவர் நமக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்தா கூட பரவாயில்ல, நம்மளுக்கு பின்னாடி 2 வருது. கிடையாது. தேவன் சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை உருவாக்கின தேவன். இந்த உலகத்தில் இருக்க மனிதர்களே நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாரையும் ஆபிரகாம் அப்படி இருந்தாரே, ஈசாக் அப்படி இருந்தாரே, கிடையாது. தேவனுக்கு பயந்த பிள்ளைகள், அவர்கள் மூலியமாக அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இப்போ வேற ஒரு மனைவி கொடுத்தாரா, அவங்க மனைவியே அவங்களோட இல்லைங்க அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஏன் அந்த மனைவினா, அந்த மனைவி சொல்கிறாங்க, நீ இன்னுமா உத்தமத்தில் இருக்கிற, இன்னும் ஜெபம் பண்ணி தேவனை தூச்சிட்டு இருக்கியா, பேசாம நீ என்ன பண்ணு, செத்துப்போன்னு சொல்லலைங்க, தேவனை தூஷித்துட்டு ஜீவனை விடு அப்படின்னு சொன்ன அதே மனைவி கண் காணும்படியாக தேவன் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. உங்களை சுற்றி இருக்க மக்கள் என்ன வேணால் சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம், ஆனால் யோபுடைய வாழ்க்கை நடந்தது போல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலைகள் இப்படி போய் கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க, உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன். 3 காரியங்களை குறித்து நான் சொன்னேன், யாருக்கு தேவன் மறக்க மாட்டார். முதலாவது காரியம் குறித்து வாசிக்கும் போது சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 40:17, பேஜ் நம்பர் 695 இருக்கு. நான் சிறுமையும் எளிமையும் மாணவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார், என் துணையும் என்னை விடுவிக்கிறமாய் இருக்கிறீர், என் தேவனே தாமதியாதி. ஹல்லேலூயா. இதில் முதலாவது ஒரு 2 வார்த்தை போடப்பட்டிருக்குது. சிறுமையும் எளிமையானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே யார் இதை சொல்கிறாருன்னா, இதை வாசி பார்த்தீங்கன்னா இது யாரோட சங்கீதம்னா தாவீதோட சங்கீதம். இந்த சங்கீதத்தில் தாவீது, இதுக்கு நிறையா வசனம்லாம் இருக்குது, ஆனால் நான் சிம்பிளாக சொல்லி முடிக்கிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி. தாவீது அவங்க வீட்லேயே எல்லாரும் மறந்தா பரவாயில்லைங்க, தகப்பனே மறந்துட்டான். ஏன்னா சாமுவேல் அவங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு.
ஆனால் அவங்க அப்பா என்ன பண்ணிட்டார் தெரியுமா? நல்லா வளர்த்தியாக இருக்கிற எலியாப்பு, அந்த மாதிரி நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கிற அண்ணனுங்கமார்கள்லாம் கொண்டு வந்து நிற்க வச்சிட்டார். ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, கடைசி வரைக்கும் பார்த்துட்டார். அப்போது இந்த சாமுவேல் கேட்குறாரு, இவ்வளோதானா உன்னை பிள்ளைங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு யோசிச்சுட்டு தாக்கப்பட்டு சொல்கிறான், ஐயோ இல்லை இல்லை, எல்லாத்துக்கும் ஒருத்தன் கடைசிக்கு முன்னாடி ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சி இருக்கிறான், போ சீக்கிரம் அவனை ஆளுக்கு விட்டு அனுப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவனே யார் மறந்து போகலாம், பக்கத்து வீட்டுக்காரங்க மறந்து போகலாம், நம்ம வேலை செய்கிறதுக்கவங்க மறந்து போகலாம், அப்பா மறக்கலாமா? ஆனால் நம்ம அப்பா நம்மளை மறக்க மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என்ன இது வரைக்கும் மறக்கலன்னு சொல்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இது வரைக்கும் என்ன மறக்கலைங்க. நான் எத்தனையோ தூரம் போனாலும் என்னை பின்தொடர்ந்து வந்து, அதான் பேதுருவா ஆண்டவர்கிட்ட வரல, அவன் மறுதளிச்சுட்டு போன பிற்பாடு ஏசப்பா போனாராம். பேதுருவே என்ன கேட்டார்? நீ அன்பாக இருக்கிறியா, என்கிட்ட கோச்சிட்டு போயிட்டியா அப்படின்னு கேட்கல, நீ அன்பாக இருக்கிறா பேதுருவே அப்படின்னு கேட்குறாரு. இதுதான் நம்முடைய தேவங்க. உலக மனிதர்களாம் நாம் பேசலாம் மூஞ்சி திருப்பிட்டு போயிடுவாங்க. நாம் பேசினா ஓ ரொம்ப சந்தோஷம், கொஞ்சம் ஏதாவது காஃபி ஒரு டீ வாங்கி கொடுத்தா பரவாயில்ல, இவர் கூட போனால் ஓசி கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை ரொம்ப எப்பவுமே கூடயே வச்சுப்பாங்க. ஆனால் நம்ம தேவன் அவர் நம்மளை தேடி வந்து இந்த தாவீதை போல சிறுமையும் எளிமையுமான தாவீது, எங்கேயோ ஆடுகள் பின்னாடி இருந்த தாவீதை என்ன பண்ணாரா, ஆண்டவர் நோக்கி பார்த்தாரு. அவனை மறக்காம இருந்த தேவன் எப்படி உயர்த்தினார்னா, சாதாரண நிலைமையிலிருந்து ஒரு பெரிய அரசனாக மாற முடியாது செய்தார். ஹல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், தேவன் நம்மை நினைத்திருக்கிறார், சாதாரணமாக நடத்துகிற தேவன் அல்ல, நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒரு உயர்ந்த நிலைமைக்கு தாவீதை மாற்ற முடியும்னு சொன்னால் உங்களை மறந்து போயிடுவாரா? நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நாம் நல்லா படிச்சிருக்கலாம், நமக்கு தேவன் இன்னைக்கு வேண்டிய எல்லா நன்மையும் கொடுத்துருக்கலாம், நமக்கு நல்ல திறமை கொடுத்துருக்கலாம், இல்லை நல்ல ஞானம் கொடுத்துருக்கலாம். எனக்கு என்ன குறித்து சொல்லும்போது, நான் நல்லா கீபோர்டு வாசிப்பேன். எங்கேயாவது நான் கீபோர்டு வாசிக்க போகும்போது நீங்கள் நல்லா வாசிங்கன்னு சொன்னால் அதுக்கு நான் சொல்வேன், என்னுடைய திறமை கிடையாது, இது தேவன் எனக்கு கொடுத்த கிருபை, இதுதான் தாழ்மை. நீங்கள் எந்த பாட்டு கொடுத்தாலும் நான் வாசித்துருங்க அப்படின்னு சொன்னால் இது மனமேட்டிமை. இது தேவனுக்கு முன்பாக இது ஒரு பைத்தியம், இது ஒரு வேஸ்ட். நாம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட திறமை இது யார் கொடுத்துருக்காருன்னா தேவன் கொடுத்துருக்கார். அப்போ தேவன் உங்களுக்கு ஒரு காரியத்தை செவையாய் முடிக்க கிருபை செய்கிறாருன்னா நம்மளை பெருமை பாராட்டக்கூடாது, தேவனுடைய கிருபை இன்னைக்கு நான் இருக்குது. ஹல்லேலூயா. அதனால தான் நாம் நிற்பது, நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஹல்லேலூயா. நாம் இன்னி வரைக்கும் நிற்கிறோன்னா அது தேவன். அந்த இடத்துல தாவீது போல சிறுமையும் எளிமையான என்மேல் தேவன் கண்ணோக்கமாக இருக்கிறான்னு சொன்னால் நாம் தாழ்த்த பழகிக்கணும். நம்ம வேலை செய்கிற இடத்துல எனக்கு எல்லாம் தெரியும், என்கிட்ட அவங்க வரட்டும் அப்படி சொல்லாதீங்க. நீங்களே போகும்போது தேவன் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. வசனம் இப்படியாக சொல்லுங்க, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிற தேவன். அப்போ உங்களை மறவாத தேவனா நீங்கள் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், தேவனுக்கு முன்பாக தாழ்ந்து. அப்படி எங்கே தாவீது தாழ்வை பண்ணான்? இந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி அடுத்த இதுக்கு சொல்கிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 363வது பக்கத்தில் இருக்கு. 363 2 இருக்கா? சரி, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவன் பேசிக்கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? இங்கே அவங்க அண்ணன் கூட என்ன பண்றான், கேளமா அவனை நிந்தித்து பேசுகிறான். ஆனால் கோலியாத்துக்கு முன்பாக தாவீது எப்படி தெரியுமா தாழ்மைப்படுறான்? நீங்கள் எடுத்து வாசிக்கும் போது 45ஆம் வசனம், அதே
17:45 அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளினுடைய கர்த்தரின் நாமத்திலே நான் வருகிறேன் என்று சொன்னான். ஏன் பலத்தில் வரலன்னு சொல்ல, ஏன் தெரியுமா? அவன் ஆல்ரெடி ஒரு கரடியை க்ளோஸ் பண்ணவன். கரடி மாத்திரம் இல்லைங்க, சிங்கத்தையே வாயை கிழிச்சவன். நம்ம யாராவது பண்ணியிருக்கோமா? முடியவே முடியாது. நான் யோசித்து பார்க்குறேன், நாயவே பிடிச்சி வாயை பிடிக்க முடியல. சிங்கம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, அதை போய் வாயை கிழிச்சு சும்மா கிழிக்கல, அதுலேருந்து ஆட்டையும் பிடிங்கிட்டு வந்தானா. இதெல்லாம் கேட்கும்போது கதையாக இருக்குமோ? இல்லை, அந்த நாட்களில் அது அவ்வளோ வீரத்தனமாக பண்ணியிருக்கிறான். அப்படி பண்ண தாவீது சொல்கிறான், சிங்கத்தையே முடிச்சிட்டேன்டா, உன்னை என்னடா அப்படி சொல்லலை, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் சேனைகளினுடைய நாமத்தில் நான் வருகிறேன்னு சொன்னான். அவன் பலத்தை நம்பி இல்லை. இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களை மறவாத தேவன் சொல்கிறார், நீங்கள் எவ்வளோ கழுவு தாழ்மைப்படுறீங்களோ அவர் உங்களை உயர்த்தி உங்களை மறக்காமல் இருப்பார். ஹல்லேலூயா. இரண்டாவது, யாரை நினைப்பார்? நீங்கள் வாசிக்கும் போது நோவாவின் ஆதியாகமம் 8:1 நோவாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 8:1, தேவன் நோவாவையும் அவனோட பேழையிலிருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். இங்கே யாரை நினைத்தருளிருக்காரு? ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, நோவா. ஏன் நோவாவை மட்டும் அந்த இடத்துல இருந்த எல்லா மனிதர்கள் காட்டிலும் ஏன் நோவா மட்டும் நினைச்சார் சொன்னால், நீங்கள் நோவா குறித்து வாசிக்க போகும்போது அந்த 8:15 அப்பொழுது தேவன் நோவா நோக்கி, நீயும் உன்னோடு கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரின் மனைவியின் பேழை விட்டு புறப்படுங்கள், உன்னிடத்தில் இருக்கிற சகலவிதமான மாம்ச ஜந்துகளாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமி மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடு கூட வெளியே வரவிடு, அவர்கள் பூமியிலே திரளாய் வந்து பூமி மேல் பழுகி பெருக கிடவந்தான். அப்பொழுது நோவாவையும் அவன் குமாரனையும் அவன் மனைவியும் அவன் குமாரன் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். இது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், நாம் இன்றைக்கி திடீர்னு ஒரு டைனோசர் இந்த வண்டலூர் ஜூவில் இருக்குதுன்னு சொன்னால், அப்படியா? ஏன்னா உங்களுக்கு டைனோசர் ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, பிக்சரில் பார்த்துருக்கீங்க. இப்போது ஜூவில் போய் பார்க்கும்போது அதே மாடலில் இருக்கணும். ஐயோ, இது டைனோசர் மாதிரியே இல்லைன்னு சொல்லியிருந்தா ஆல்ரெடி உங்களுக்கு டைனோசர் தெரியும். ஆனால் அந்த நாட்களில் ஒரு பேழையை யாருமே பார்த்ததில்லை. ஏன் தெரியுமா? அது வரைக்கும் மழையே வந்தது கிடையாது, வெள்ளமே வந்தது கிடையாது. ஆனால் தேவன் சொல்லிட்டாரு, நீ கண்டிப்பாக ஒரு பேழையை உண்டாக்கு. ஏன் நோவாவை நினைத்திருந்தானா? அவன் கீழ்ப்படுகிற மனிதனாக இருந்தான். ஹல்லேலூயா. இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் தேவை. நாம் எதுக்கும் இது பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம் உண்டு. தேவன் நோவாவை நினைத்தது காரணம் என்னன்னு சொன்னால், அந்த உலகத்தில் இருக்க அந்த பட்டணத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் இவனை பார்த்து கிண்டல் பண்ணாங்களாம். என்னடா பெருசா, மழையும் இல்லை, இது என்னமோ பெரிய பேழை கட்டுறானே, ஒரு பெரிய ஷிப் கட்டுறான்னு சொல்லும் போது எல்லாரும் பார்த்து சிரிச்சாங்களாம், ஏளனமாக பேசிட்டு போனாங்களாம். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த நோவாவை நினைத்தருளி அவனுடைய சந்ததியை ஆசீர்வதித்தார். இப்படி தான் எனக்கு தெரிந்த ஒரு மனிதர் மலேசியா தேசத்தில், அவர் பேர் கோபால். என்னுடைய தகப்பனார் மலேசியா தேசத்துக்கு ஊழியத்துக்கு சென்றிருந்த போது அந்த கோபால் சபைக்கு உங்களை மாதிரி வந்திருக்கும் போது வந்திருக்கார். என்ன கேட்டிருக்காரு, நான் ஒரு சின்ன பெட்டி கடை தான் வச்சுருக்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்க உன் ஆடைகளில் திராட்சரசம் புரண்டோடும் அப்படின்னு சொல்கிறீங்களே, எப்படி எங்களுடைய பெட்டி கடையிலேருந்து எப்படி ஆடைகளில் திராட்சரசம் புரண்டோடும்? நான் வச்சுருக்கிறது சின்ன பெட்டி கடை, என்ன எப்படி தேவன் ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது எங்கள் அப்பா சொன்னாராம், அவங்க பெட்டி கடையில் என்ன வச்சுருக்கீங்கன்னு கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், இங்கே ஹோட்டலுக்கு சாப்பிட்டுட்டு வெளியே வரவங்க என்ன கேட்பாங்க, பாக்கு கேட்பாங்க, வெத்தலை கேட்பாங்க, சிலர் போதை வஸ்துக்களாகிய சிகரெட்டு கேட்பாங்க, இதெல்லாம் நான் வச்சுருக்கிறேன்னு சொன்னாராம். அப்போ கோபால்கிட்ட சொன்னாராம் எங்கள் தகப்பனார், இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத வஸ்துக்கள், நீங்கள் என்ன பண்ணுங்க, இதெல்லாம் எடுத்துருங்க. அதுக்கு எங்கள் அப்பாட்ட கேட்டாரா, இதை எடுத்துட்டா எனக்கு இந்த கடை பிஸ்னஸே கிடையாது,
ஏன்னா சாப்பிட்டுட்டு வெளியே வரவங்க எக்ஸ்ட்ரா ஒரு பர்பி வேணால் சில பேர் சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த வெத்தலை பாக்கு மற்ற சொன்னது தான் அதிகமாக விரும்பி சாப்பிட்றவங்க இந்த ஹோட்டல் விட்டு வெளியே வந்தா. இதை நான் எடுத்துட்டா என் தேவன் வந்து என் கையின் பிரிய ஆசீர்வதித்து உன் களஞ்சியங்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறீங்களே, நீ உன்னுடைய ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்று சொல்கிறீங்களே, இது எப்படி நடக்கும்னு சொன்னாராம். இதுதான் வேத சத்தியங்க. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவிலும் முதற்பொருளாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். இந்த வசனத்தை தான் எங்கள் அப்பா போதிச்சுட்டு வந்துட்டார். 2 நாள் வச்சு பார்த்தாராம். அப்புறம் இந்த வசனம் அவருக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பித்தோடனே அவர் சொன்னாராம், சரி என்ன பண்ணலாம், அவர் சொன்ன மாதிரி இது வரைக்கும் இருக்கிற சரக்கை விற்றுருவோம், இதுக்கு மேலே சரக்கு வந்து போடுவான்ல அவன்கிட்ட சொல்லுவோம் இதெல்லாம் வேண்டாம். கடைசியில் பார்த்தா அவனுக்கு அந்த பர்பி, பிஸ்கெட்ஸு, வாழைப்பழம், இது மட்டும்தான், அந்த ஜூஸு, இந்த மாதிரி மட்டும்தான் வியாபாரம் ஆகிட்டே இருக்குதான். ஆனால் நாட்கள் போக போக இவருக்கு வந்து வருமானம் குறைஞ்சிட்டே போதான். திருப்பி உடனே அவங்க பாஸ்டர், எங்கள் அப்பா இங்கே வந்துட்டார், மலேசியா தேசத்துலேருந்து சென்னை வந்தாச்சு. அந்த பாஸ்டர்கிட்ட போய் கேட்டிருக்காரு, எனக்கு அந்த பாஸ்டருடைய டெலிஃபோன் நம்பர், அப்போல்லாம் டெலிஃபோன் தான், இப்போ தான் ஃபோன் நம்பர், எனக்கு ஒரு டெலிஃபோன் நம்பர் வேணும். எங்கள் அப்பா டெலிஃபோன்ஸில் ஒர்க் பண்ணனால எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஃபோன் உண்டு எங்கள் வீட்டில். அந்த டெலிஃபோன் நம்பர் அந்த பாஸ்டரோட நம்பர் கொடுங்கன்னு சொல்லி மலேசியா தேசத்துலேருந்து எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணார். பாஸ்டர், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன், ஆனால் எனக்கு வருமானம் குறைஞ்சிட்டே போகுது. அப்போது எங்கள் அப்பா சொன்னார், நீ உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பொருளாலும் சொல்கிறல்ல, ஆனால் நீ காலையில் என் சொன்ன முதல் வேலையாக ஆண்டோட ஜெபம் பண்ணுறியா? நீ செய்கிற வேலைக்கெல்லாம் ஓகே, வேதம் வாசிக்கிறியா? நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கிட்ட, மற்ற நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய்கிறியான்னு கேட்டு நீ காலையில் கரெக்டாக ஏஞ்சி ஜெபம் பண்ணிப்பார். அவர் பேர் கோபால் தான். தேவனை அறிந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அந்த கோபால் என்ன பண்ணுறாரு, நீ இதை மாதிரி செஞ்சுப்பார், காலையில் ஏஞ்சி தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். 1 வாரம் ஜெபம் பண்ணுறாரு, 2 வாரம் ஜெபம் பண்ணுறாரு, 3 வாரம் ஜெபம் பண்ணுறாரு. 3ஆவது வாரம் அவர் வைத்திருந்த பக்கத்தில் இருக்க ஹோட்டலுக்கு வெளியே தான் இவருக்கு ஒரு பெட்டி கடை. அந்த ஹோட்டலோட ஓனர், அந்த ஹோட்டலுக்கு பேர் A1 ரெஸ்டாரண்ட். அந்த A1 ரெஸ்டாரண்ட்டோடைய ஓனர் வெளியே வந்தானா, கோபால் இந்த ஹோட்டலை நான் வந்து கொடுத்துட போகிறேன், என்னால் கவனிக்க முடியல, எனக்கு வயசாயிடுச்சு, நான் உன்னை வந்து 20 வருஷமாக பார்க்குறேன், என் கூட நீ விசுவாசமாக இருக்கிற, இதே இடத்துல இருக்கிற, நீ கரெக்டாக எனக்கு வாடகை எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துக்கிறேன், நான் இல்லைனா கூட இதெல்லாம் பார்த்துக்கிறேன், ஒன்றை தவிர நான் வேறு யாருக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு பிரியம் இல்லைன்னு சொன்னாராம். உடனே அந்த கோபாலுக்கு உள்ள ஒரே ஆசை, ஆனால் கையில் ஒன்றுமே கிடையாது. அது கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்னா இவர்கிட்ட 1 லட்சம் ரூபாய் தான் இருக்குது. எவ்வளவு? 1 கோடி எங்கே இருக்குது, 1 லட்சம் எங்கே இருக்குது? உடனே பாஸ்டர்கிட்ட போயிருக்கிறார். பாஸ்டர்கிட்ட போயிட்டு, பாஸ்டர் இந்த மாதிரி எங்கள் ஓனர் சொல்கிறாரு, A1 ரெஸ்டாரண்ட்டு, அந்த ஹோட்டலை நீ எடுத்துக்கோன்னு. ஆனால் அவர் வந்து 1 கோடி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். நீ ஜெபம் பண்ணு, ஆண்டருக்கு சித்தமானால் ஏசப்பா உனக்கு கொடுப்பார் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணார். அடுத்த நாள் போன திருப்பி வந்து அந்த A1 ரெஸ்டாரண்ட் ஓனர் கேட்கலாராம், கோபால் என்ன நீ எடுத்துக்கிறியா? அப்போ சொன்னாராம், என்கிட்ட ஒரு பெரிய தொகை இருக்குது, அந்த தொகையை இப்போ 3 தொகையாக கொடுத்துட்றேன், நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நீங்கள் கேட்ட தொகையை கொடுக்குறேன்னு சொன்னாராம். எவ்வளோ தொகை வச்சுருக்கேன்? 1 லட்ச ரூபா வச்சுருக்கேன் ஐயா அப்படின்னு. சரி பரவாயில்ல கோபால், நீ கொடு, நீ இந்த ஹோட்டல் எடுத்து ரன் பண்ணுன்னு சொன்னாராம். ஹல்லேலூயா. தேவன் அதே ஹோட்டலில் அங்கெல்லாம் வந்து வெட்டிங்ஸ், இந்த கல்யாணம் நடந்தால் இன்றைக்கும் என்ன பண்ணுவாங்க, எல்லா டேபிள் சின்ன சின்ன நம்மளுக்கு ஒரு டேபிள் இருப்பாங்களே இங்கே ரவுண்டாக, கல்யாணம்னா நம்மளை மாதிரி ஃபுல்லாக உட்கார மாட்டாங்க, அங்கங்கே டேபிள்ஸ் இருக்கும், கல்யாணம் நடந்துகிட்டே இருக்கும், இங்கே சாப்பாடு நடந்துகிட்டே இருக்கும், ஜூஸ் குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. என்ன ஜூஸ் தான் குடிப்பாங்க? நான் போயிருக்கேன் ஒரு கல்யாணத்துக்கு மலேசியாவுக்கு, அப்போ பார்க்கும்போது எல்லாருக்கும் கிரேப் ஜூஸ் குடிப்பாங்க. ஒரு பெரிய கல்யாணத்துக்கு இவருக்கு வந்திருக்கு, இவர் வீட்லேயே அந்த ஹோட்டல்லையே 10 பேரை வச்சு ஒரிஜினல் திராட்சைகளை வாங்கிட்டு வந்து அதை புழிஞ்சி ஜூஸ் எடுக்கும்போது ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறாராம், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பொருளாம் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் நீ வேலை செய்கிற இடத்துல திராட்சரசம் பொருளோடு சொன்னாரே அது அப்படியே நடந்துச்சேன்னு சொல்லி என்னுடைய தகப்பன் போகும்போது ஏர்போர்ட்டுக்கு ஒரு பென்ஸ் காரை எடுத்துகிட்டு வந்து என் தகப்பனை ஏற்றிட்டு போனால் அந்த ஃபோட்டோ கூட என்கிட்ட ரொம்ப நாள் இருந்தது. ஏன் சொல்கிறேன்னா, இது பொய் கிடையாது,
ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அது கோபாலா இருந்தவர் கோபால் பிரான்சிஸாக மாறி இன்றைக்கும் மலேசியா தேசத்தில் A1 ரெஸ்டாரண்ட்டுக்கு அவருடைய பிள்ளைகள் தான் முதலாளியாக இருந்து நடந்து கொண்டு வருகிறார்கள். ஹல்லேலூயா. இது கதை இல்லை, உண்மையை நடந்த சம்பவம். அப்போ நீங்கள் கீழ்ப்படிங்க சொன்னால் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது உங்களையும் மறக்க மாட்டார். நோவாவை நினைத்த தேவன் நம்மளையும் நினைத்து நம்மை ஆசீர்வதிப்பார். முதலாவது தாழ்மையாக இருக்கிறவர்களை கர்த்தர் நினைத்து ஆசீர்வதிப்பார். இரண்டாவது கீழ்ப்படிகளை ஆசீர்வதிப்பார். கடைசியாக 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை தான். 1 சாமுவேல் 1:19. 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19. எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாங்களா. ஹல்லேலூயா. மூன்றாவது ஜெபிக்கிற பிள்ளைகளை மறவாத தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபிச்சிங்க? காலையில் கை தூக்குங்கன்னு சொல்ல போகிறதில்ல, வேண்டாம். நம்ம மனசில் நமக்கு தெரியும். நான் நைட் டியூட்டி போயிட்டு இருந்தேன். சதர்லேண்ட் குளோபல் சர்வீஸ் சொல்லிட்டு ஒரு US கால் சென்டரில் நான் ஒர்க் பண்ணேன். அப்போ எனக்கு எது தெரியுமா, காலையில் சாயங்காலம் 5 மணிக்கு தான் காலை. ஏன் தெரியுமா, நான் வீட்டுக்கு வரும்போதே 7 மணிக்கு தான் காலையில் வீட்டுக்கு வருவேன். 7 மணிக்கு தான் டின்னர் சாப்பிடுவேன். காலையில் 7 மணிக்கு, ஏன்னா நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணணும். காலையில் 7 மணிக்கு டின்னர் சாப்பிடுவேன். அதுக்கப்புறமா சாயங்காலம் 3-4 மணிக்கு விழிப்பு வரும். ஏஞ்சி அப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன், டிஃபன் சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு அதுதான் எனக்கு அதிகாலை. நாம் யோசிக்கிறோம் எப்போ ஜெபம் பண்ணணும், அதிகாலை ஜெபம் பண்ணால் கண்டடைவே சொல்லணும். ஆனால் உங்களுடைய வேலை ஷிஃப்ட் ஒரு வேளை மாறலாம். உங்களுடைய நாட்கள் ஒரு வேளை டே ஷிஃப்ட் வரலாம், நைட் ஷிஃப்ட் வரலாம். ஐயோ என்னால் அதிகாலை ஜெபி, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எதை தூங்கி எப்போ ஏந்திரிக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு அதிகாலை. ஒருவேளை சாயங்காலம் இருக்கலாம். அப்போது நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகள், எனக்கு காலையில் டைமே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எதையோ ஒன்று இழந்து போகிறீங்க. எழுந்த உடனே அட்லீஸ்ட் the first 5 minutes ஜெபிச்சு பாருங்க. இன்னிலேருந்து ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்க. தேவன் நம்மளை மறக்கக்கூடாதுன்னு சொல்ல, அவர் மறக்க மாட்டார். அவரை நம்மளை நினைக்கிற தேவன். நாம் இந்த 3 காரியங்களில் தாழ்மையாக இருக்கிறோமா? 2வது காரியத்தில் நாம் கீழ்ப்படுகிறோமா? 3வது காரியத்தில் ஜெபிக்கிறோமா? இந்த ஜெபிப்பிங் என்று சொன்னால் அன்னாலேயே நினைத்த தேவன். தானியேலுடைய உயர்வுக்கு காரணம் ஜெபம். எஸ்தருடைய உயர்வுக்கு காரணம் ஜெபம். இன்னும் அநேக மக்களுக்கு கொடுத்து சொல்லிக்கொண்டே போகலாம். ஜெபிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாறுவீங்க என்று சொன்னால் உங்களையும் மறக்க மாட்டார். உங்களையும் தாயின் வயிற்றில் தோன்றுறது முன்பாக இதுவரைக்கும் அவர் ஒருவேளை பிள்ளைகள் மறந்து, தாய் தன் பிள்ளையை மறந்து போகலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், நான் உன் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் முன்பாக இருக்கும். அவருடைய மதில்களுக்கு முன்பாக நீங்கள் ரட்சிப்பு, விடுதலை என்கிற மதில், துதி என்கிற மதில் இருக்கும்போது நீங்கள் தாழ்மையாக இருந்து பாருங்கள். நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். ஆண்டு சபத்தில் செபித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை நினைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி செபிக்கலாமா? ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் சில காரியங்களை மறந்திருக்கலாம். இதுவரைக்கும் நான் உம்மை விட்டு தூரம் போயிருக்கலாம் ஏசப்பா. ஆனால் இன்றைக்கி உம்முடைய சமூகத்தில் என்ன ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பான்னு சொல்லி அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் இன்றைக்கி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் என்ன ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, என்னை மறவாத தேவனே, எங்களை விட்டு விலகாத தேவனே, எங்களை கைவிடாத தேவனே, நீர் எங்களோடு இருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி இந்த அருமையான இந்த கடைசி பாடலாக கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஆண்டோடு ஒப்பு கொடுத்து பாடுவோம்.
நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். பொய் சொல்லாது நிச்சயம் வரும். பொய் சொல்லாது அது நிச்சயம் வரும். தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பே. கர்த்தருக்கு காத்திருப்போ. வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம். எங்க நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த சாயங்கால வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாக, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக, உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் செபிக்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது எங்களை மறவாத தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறீங்க, எங்களை பலப்படுத்துறீங்க, எங்களுக்கு சகாயம் செய்யுங்க என்ற வார்த்தையை நாங்கள் என்னால் கேட்டோம். இந்த பிள்ளைகளோடு இங்கே இடைப்பட்டீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையில இன்று முதல் ஆண்டவரே உமக்கென்று சொல்லி உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அன்னைக்கு எப்படி கோபால் பிரான்சிஸ் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பொருளாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆளுகளில் திராட்சரசம் புரண்டோம்னு சொன்ன வார்த்தையை நம்பி விசுவாசித்து உறுதியாய் இருந்த மகனை ஆசீர்வதித்த போல இந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ள. ஜெபிக்கிற பிள்ளைகளை மறவாத தேவன் அன்னாலை நினைத்தருளி அவரை ஆசீர்வதித்த போல இந்த பிள்ளைகளையும் நினைத்து ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக்கிறோம். எல்லா துதி கனமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சொல். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அன்பும் ஐக்கியம் சந்தோஷ சமாதானம் விசேஷமாக இந்த சாயங்கால வேளை கூடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளிடம் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.